வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு தல ஸ்குவாட் எபிசோட் 4. உங்க அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் சிசி கிருஷ்ணா கார்த்திகோட நான் உங்க ஹோஸ்ட் வெங்கி. வெல்கம் டு திஸ் எபிசோட். தல ஸ்குவாட்ல நீங்க ஏற்கனவே 3 எபிசோட் பார்த்துருப்பீங்க. நாங்க வந்து சிஎஸ்கே கேம்ஸுக்கு நீங்க எப்படி ஆப்டிமலா ஒரு ஃபேண்டசி டீம் பிக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ப்ரோக்ராம் தல ஸ்குவாட். இப்ப நம்ம பார்க்க போற கேம் வந்து மேட்ச் நம்பர் 13 ஆஃப் IPL 2024. அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒரு புது கிரவுண்ட்ல டெல்லிக்கு 2வது ஹோம் கிரவுண்டா வந்து விசாகப்பட்டினம் வைசாக் ஸ்டேடியம் கொடுத்திருக்காங்க இந்த வாட்டி. 5 வருஷம் கழிச்சு IPL இஸ் கமிங் பேக் டு வைசாக். ஸோ கேம் எப்படி இருக்க போகுது, எப்படி போக போகுது, ஒரு புது கிரவுண்டு, அங்க வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். சிசி, உங்க ஓப்பனிங் தாட்ஸ் எஸ்பெஷலி இந்த கிரவுண்டை பத்தி. ஏன்னா வந்து IPL இங்க நடந்து 5 வருஷம் ஆச்சு. ஆனா வந்து போன வருஷம் ஒரு T20 நடந்தது இங்க. ஸோ குவிக் தாட்ஸ். And the T20 was a very high scoring one, Mikey. It was Australia playing India and Josh Inglis put 100 there. So my expectation is if like November la wicket appadi irundhuchna, I don't really see the wicket having changed too much, but we'll have to see. But if I have to put my money on it, I would probably say it is going to be a reasonably high scoring round. So somewhere around 180 plus 200 mari paakalam idhirpaakalam. Okay. And ஒரு பயங்கர ஃபார்ம்ல இருக்கிற ஒரு அணி சிஎஸ்கே 2 out of 2 வின்ஸ். அதர் எண்ட் ஆஃப் த டேபிள்ல இருந்து டெல்லி முதல் 2 மேட்சுமே தோத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து இன்னும் டைரக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும். பட் ஸ்ட்ரைட்டாவே போயிடுவோம் இன்னைக்கோட ஃபேண்டசி பிக்ஸ். நம்ம என்ன பிக் பண்ண போறோம், என்ன லாஜிக் அப்படின்னு பாக்குறதுக்கு. மக்களே, மறுபடியும் நாங்க சொல்றோம், இது எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். நீங்க கண்டிப்பா உங்களோட இன்ஸ்டிங், உங்க கட் ஃபீல வச்சு பிக் பண்ணுங்க. என்ன மாதிரியான கேம்ஸ் ஆடணும், எந்த மாதிரி கேம்ஸ்ல நீங்க என்டர் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க உங்க ஜட்மெண்ட் வச்சு டிசைட் பண்ணிக்கங்க. 20 rupeesல இருந்து ஆரம்பிச்சு 20,000 rupees வரைக்கும் கேம்ஸ் இருக்கு. நீங்க பார்த்து ப்ரூடென்ட்டா விளையாடுங்க. விக்கெட் கீப்பர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஸ்ட்ரைட் அவே பிக்கா சிசி ரிஷப் பந்த். ஐ திங்க் அவ்வளோ நல்ல பேட்டிங் ஃபார்ம்ல இல்ல. சோ அவரை எடுப்பீங்களா? I will still pick him, Vengi. ஏன்னா அவர் ஆடுற ரோல் இஸ் he's playing at number 4. And if you look at the Delhi top order, their batting roles defining பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் is not in the role to play a long innings. So David Warner is a consolidator. And then அதுக்கப்புறம் அடுத்த consolidator like Ricky Bui has not shown any real form. So if Shai Hope comes in, maybe Rishabh's balls would come down. But I just see Rishabh as a guy who is going to take his time in this season. He's not going to come out swinging. So I would still pick him because Rishabh is Rishabh. Like போன கேமே நம்ம பார்த்தோம், he played a few nice shots. He looked reasonably in. Let's see. I mean, with time, we all know what kind of a player he is, and the odds of him coming good are also pretty high on that. Plus கண்டிப்பா அவர் வந்து ஒரு 15 மாசம் கழிச்சு ஃபீல்டுக்கு வந்து இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனால அவர் கண்டிப்பா ஃபார்முக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லா கிரிக்கெட் ரசிகர்களோட ஒரு ஹோப்பா தான் இருக்கும். சரி, இதுல இருந்து வேற யாரையும் நம்ம இப்போதைக்கு எடுக்கிற மாதிரி தெரியல. ஷாய் ஹோப்பையும் விக்கெட் கீப்பர்ஸ்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது வெங்கி. ஆனா அப்புறம் வருவோம், நம்ம வந்து பாக்கி லைன் அப்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வருவோம் திருப்பி அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஷாய் ஹோப்புக்கும் வருவோம் அப்புறம். கரெக்ட். ஏன்னா எனக்கு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இஸ் அகைன் a very interesting option, but we'll get back to that. சரி, பவர் பேக் பேட்டிங் ரெண்டு சைடுக்கும் சேம பேட்டிங். சிவம் துபே பயங்கரமான ஃபார்ம். எந்த ஸ்பின்னர் எப்படி போட்டாலும் கிரவுண்ட் விட்டு வெளில அடிக்கிறாரு. செம ஃபார்ம்ல இருக்காரு. உங்க ஃபேவரட் பிளேயர் டேரல் மிச்சல் வேற வந்துட்டே இருக்காரு ஃபார்முக்கு. யாரெல்லாம் எடுக்க போறீங்க? டேவிட் வார்னர், பிளைண்ட் பிக், IPL GOAT, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் இன் IPL எவர். அவர் ஆடுற அதுவும் அவர் இருக்கிற ஃபார்ம் வந்து நான் கடைசி 2 மேட்சா பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஜஸ்ட் ஹேவ் a feeling that 80, 90, 100 டைப் ஸ்கோர்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் இமினன்ட். அவர் அந்த அளவுக்கு நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஆமா, எஸ்பெஷலி டெல்லி முதல்ல பேட்டிங் ஆடினா அவர்கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரியே எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். போன மேட்சே வந்து செம ஃபார்ம்ல இருந்தாரு. அது ஏதோ ஒரு ஆஃப் சான்ஸ்ல தான் அவுட்டே ஆனாருன்னு சொல்லணும். சோ டேவிட் வார்னர் சட்டன் பிக். ரெண்டாவது கைக்வாட் அகைன் சம ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங் பாக்குறதே தெரியுது, ரொம்ப கிளீனா ஆடிட்டு இருக்காரு. அது வந்து எனக்கு கொஸ்டினே கிடையாது. ரெண்டாவது பிக்கும். மூணாவது பிக் நான் கொஞ்சம் விடுறேன் வெங்கிங்க. எனக்கு டேரல் மிச்சல் நான் திருப்பி பிக் பண்ணுவேன் அவரை. ஏன்னா ஐ எம் டேரல் மிச்சல் ஃபேன். ஐ திங்க் ஹி இஸ் பிளேயிங் வெல், நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஆனா பாப்போம், நம்ம பாக்கி ஆப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா நம்ம முதல்ல பேங்கர்ஸ் போடுவோம். பேங்கர்ஸ் போடும்போது எனக்கு இவங்க 2 பேர் தவிர பாக்கி யாரும் அப்சல்யூட் பேங்கர் மாதிரி தெரியல. சிவம் துபே எடுக்க போறது வெரி க்ளோஸ் டு பேங்கர். ஏன்னா வந்து டெல்லி ஹேவ் 2 ஸ்பின்னர்ஸ், அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். 2 பேரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். இவர் ஒரு பிக் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ என்ன கேட்டீங்கன்னா அவர் ஒரு பேங்கரை நான் எடுத்துப்பேன் இப்போதைக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு இந்த பிக் லெஃப்ட் ஹேண்டட் ஹிட்டிங் அபிலிட்டி, நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காரு. அந்த அதுவும் அக்ஷர் பட்டேல் போடுற லென்த் வந்து அவரோட ஆர்க்கு கரெக்டா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப எப்படி ஆட போறாருங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஒரு சைனாமேன் பவுலர் டேக்கிங் தி பால் அவே ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டர். பிரச்சனை இருக்கு வெங்கி அவருக்கு. கலீல் அண்ட் நாட்கே ஆர் குட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்.
ஐ மீன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஆக்சுவலி ஒரு குத்துவாங்க ஜெனுவன் அவருக்கு ஃபாஸ்ட் நல்லா. bowler. நாட்கே வந்து ஒரு 1 ஏன்னா போன மேட்ச் நம்ம பார்த்தோம், அவர் வந்து அப்பதான் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் வந்துட்டு இருந்தார் இன்ஜுரியில, இந்த பேஸ் அந்த அளவுக்கு வரல. லைக் 142 143 தான் தொட்டாரு. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்ட்ரிக் நாட்கே கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாருன்னா அவர் 150ல போடுவாரு. அங்கதான் சிவம் துபேக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ரியல் சேலஞ்ச் வர போகுது. ஏன்னா அது வந்து அந்த பேஸ் எப்படி ஆடுறாரு, ஒரு ட்ரூ ஃபாஸ்ட் பவுலர் போடும்போது எந்த லெவலுக்கு அடிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். லெட்ஸ் see how it goes. ரைட். Let's jump ஸோ to 3 பேட்ஸ்மேன் எடுத்தாச்சு. ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வருவோம். ஆல்ரவுண்டர்ஸ் ரச்சின் ரவீந்திரா வெங்கி அகைன். நம்ம போன வாட்டி நிறைய சொல்லவே வேண்டாம். வாட்டர் பிளேயர் ஆயிட்டு இருக்காரு அவர் இப்போதைக்கு. ரெண்டாவது பிக் எனக்கு அக்ஷர் பட்டேல். நான் வந்து சிவம் டுபே பத்தி சொன்னேன், ஆனாலும் அக்ஷர் பட்டேல் ஆடுற ரோல் வந்து டெல்லியில வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் வெங்கி. ஏன்னா அவர் வந்து இஸ் அ ஃபினிஷர். அவர் ஃபினிஷ் பண்ற அந்த, ஏன்னா அவருக்கு நிச்சயமா வந்து அவருக்கு பேட்டிங் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு டெல்லியில. அதை தவிர அவர் ஆல்ரெடி ஒரு பொசிஷன் கீழே ஆடுற மாதிரி தெரியுது எனக்கு. 6 எனக்கு ஏதோ 7 வராது, அவரை 5K வரலாம் என்ன கேட்டா. இந்த வாட்டி நம்ம 6 ஆட வாய்ப்பு எனக்கு இருக்குன்னு தோணுது. ஆனா அதோட முக்கியம் 4 ஓவர் கன்ஃபார்ம்டா போடுவாரு. ஏன்னா நீங்க சிஎஸ்கே பேட்டிங் வந்து லெட்டஸ் ஆன் அ பேட் டே டக்குன்னு ரச்சின் ரவீந்திராவை கழட்டிட்டாங்க, சிவம் டுபே வராரு அவரையும் கழட்டிட்டாங்கன்னா, தென் அக்ஷர் ஹேஸ் லைக் 3-4 ரைட் ஹேண்டர் இருக்காங்க கொத்தா போடுறதுக்கு. ஆமா, அது ஆச்சுன்னா தென் யூ ஆர் லுக்கிங் அட் அ குட் கேம் ஃபார் அக்ஷர். மூணாவது பிக் நான் ஷோர் பிக் சொல்ல மிச்சல் மார்ஷ் வெங்கி. ஏன்னா அவர் வந்து அகைன் செம்ம ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த பிக் லைக் ஒரு ஆங்கர் டைப் ரோல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவர்கிட்ட இருந்து. ஆனா அந்த இம்பாக்ட் இன்னிங்ஸ் வந்து, ஆனா அவருக்கு இஃப் இட் கம்ஸ் ஆஃப் நம்பர் வெரி வெரி லைக்லி தட் யூ வில் see a 60 of 25 or 60 of 30 from him. அண்ட் ஒரு 2 ஓவரும் போடுவாரு. ஏன்னா அதை நம்ம எப்படி பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அவர் ஓப்பனிங்ல வரது ஒரு பெரிய சேஞ்ச் ஆக்சுவலி. ஒரு நல்ல ஒரு 40 45 50 of 20 30 பால்ஸ் அடிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. நாலாவது எனக்கு அதான் நான் ஏன் பேட்ஸ்மேன் பிக் பண்ணல பார்க்கும்போது, இந்த மேட்ச் வந்து ஹெவி ஆன் ஆல்ரவுண்டர்ஸ். ஜடேஜா சர்டன் பிக் ஃபார் மீ. சேம் லாஜிக் அஸ் அக்ஷர் பட்டேல் ஒரு வகையில. ஏன்னா பேட்டிங்ல அவருக்கு ஒரு ரொம்ப கிளியர் ரோல் இருக்கு சிஎஸ்கேல. அதே மாதிரி பவுலிங்கும் 4 ஓவர் நிச்சயமா போடுவாரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரே ஸ்பின்னர் இப்போதைக்கு பெரிய இந்த ரெண்டாவது ஸ்பின்னர் லைக் நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம் சிஎஸ்கேல யாரை கொண்டு வருது, யார் கரெக்டா போடுவது. ஜடேஜா இஸ் லுக்கிங் லைக் தி ஒன்லி ஸ்பின்னர். போன மேட்ச் நல்ல சம்மர் வந்து வைசாக்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பிட்ச் கொஞ்சம் டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா வந்து ஜடேஜா இன் ஆக்ஷன். ஒரு சைடுல அக்ஷர், ஒரு சைடு ஜடேஜா. ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிடலாம். ஆமா. ஒரு போலிங் ஒரு நல்ல ஸ்பின்னர் நம்ம பேசணும், குல்தீப் யாதவ். அவர் பவுலர் லிஸ்ட்ல இருக்காரு. அதுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன். பவுலர்ல போயிருவோம். குல்தீப் யாதவ் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே பிக். அவரு கடைசி 6 மாசமா போட்ட விதமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளேன்ல இருக்காரு. அவர் அந்த அளவுக்கு அற்புதமா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் பால் 2 சைடும் திருப்புறாரு. ஸோ இப்போ முதல்லலாம் வந்து ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் அவர் வீக்னஸ்னு சொல்லியிருக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் பயம் இல்லை, ரைட் ஹேண்டருக்கும் பயம் இல்லை. நீ எப்படி ஆடினாலும் நான் மாத்தி திருப்பேன்னு சொல்ற மாதிரி போட்டுட்டு இருக்காரு அவரு. அது ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்காரு அவரு. எனக்கு இன்னொன்று வந்து மாத்திஷா பத்திரானா வங்கி. ஏன்னா அவர் வந்து போன மேட்ச் வந்த உடனே இம்பாக்டை பார்த்தீங்க. 150ல இறக்கிட்டு இருக்காரு யாக்கர்ஸ் டெத் ஓவர்ஸ்ல. பயங்கரமா போடுறாரு. அவர் வந்து அந்த விட்டு போன மாதிரியே தெரியல. இன்ஜுரி லைக் நான் யூஸ்வலி எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் லைக் பத்திரனா கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரினா பேஸ் வந்து முதல்ல அஃபெக்ட் ஆகும், ரெண்டாவது அக்யூரசி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ரெண்டுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி அப்படியே ஒரு 4 ஓவர் இறக்கினாரு. அண்ட் தட் இஸ் வெரி ப்ராமிசிங் சைன் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா அவருக்கு நல்லா போட்டாருன்னா டிபிக்கலி வந்து பாக்கி காக்ஸ் ஆஃப் த பவுலிங் லைன் அப் ஃபால் இன் டு பிளேஸ். ஏன்னா துஷார் போட்டுருவாரு. அண்ட் இப்போ வர இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்காங்க தட் போத் ஃபிஸ் அண்ட் பத்திரானா வுட் பிளேன்னு. ஸோ அது எப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்லாட் தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்லாட் யார் எடுக்க போறீங்க? நான் போய் என்னுடைய டேரல் மிச்சலை திருப்பி பிக் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து ஐ ஹேவ் அ ஃபீலிங் தட் இட் இஸ் கோயிங் டு கம் குட் அகேன். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் சொல்லலாம். ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் நிறைய பேருக்கு இதுல வந்து வேற மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் இருக்கு வெங்கி. ஏன்னா ஃபிஸ் ஹஸ் பீன் bowling வெரி வெல். சரிங்களா, டெத்ல நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஃபிஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். கலீலும் நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். கலீலும் வந்து நல்ல ஆப்ஷன். கிறிஸ்டன் செப்ஸ் போன மேட்ச் சூப்பரா போட்டாரு, ஆடினாரு. அவர் ஒரு ஆப்ஷன். நாட்கே இஸ் another ஸ்டாண்ட் அவுட் ஆப்ஷன். ஏன்னா அவரு we all know what he is capable of. ஸோ அது வந்து கேள்விக்குறியே கிடையாது. ஆனா எனக்கு வந்து டேரல் மிச்சல் நான் சொன்ன அதே தான் வெங்கி. ஏன்னா அவருக்கு கிளியரா தெரியும் தட் அந்த 4 மேட்ச்ல ஒரு பெரிய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் போடலன்னா அவருக்கு வந்து ஸ்டார்டிங் வெளில வந்துருவாருங்கிற அவருக்கு ஒரு தேர் இஸ் ஆல்வேஸ் தட் அவருக்கு ஒரு ஷூரிட்டி இருக்கு. ஆனா இன்னொன்னு டேரல் மிச்சல் போன மேட்ச் போலிங் போட்டாரு. 2 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. எனக்கு அதுல வேற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் போதஸ் ஆயிடுச்சு. ஆமா,
ஒரு ஃபேண்டசியில் வந்து ஹி காட் சம் 50-60 பாயிண்ட்ஸ் இந்த கேம் சிம்பிளி. ஏன்னா அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு, ஒரு 30 ரன் அடிச்சாரு. ஆனா மிச்சல் வந்து 30 ரன் நான் எதிர்பார்க்கல. நான் மிச்சல் எதிர்பார்க்கறது 80 or 75 he gets a good batting opportunity. ஸோ அது பார்ப்போம். அதுவும் இப்போ இது நீங்க சொல்ற மாதிரி நவம்பர் 2023 எவிடன்ஸை வச்சு பார்த்து ஒரு 190 பிளேஸ் 190 விக்கெட் ஆடுறதுன்னா மிச்சல் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ மக்களே, நம்ம டீம் ரெடி. சிசி சொன்ன மாதிரி ஒரு ஸ்லாட் மேபி உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வச்சு எடுக்கலாம். சிசி மிச்சல் எடுத்திருக்காரு, பட் நீங்க ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸியோ இல்ல ஆண்ட்ரிக் நோக்கியாவியோ இல்ல கலீலியோ இல்ல தீபக் செஹரியோ கூட நீங்க பண்ட் பண்ணி எடுக்கலாம். டீம் கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் சிசி. என்னுடைய கேப்டன் இஸ் கோயிங் டு பி டேவிட் வார்னர் வெங்கி. ஐ திங்க் எனக்கு வந்து ஒரு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு தட் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட போறாருங்கிறது. அதே மாதிரி என்னுடைய வைஸ் கேப்டன் வந்து நான் அதுல கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஐம் கோயிங் டு கோ வித் ரவீந்திர ஜடேஜா. ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் அவர் வந்து கொஞ்சம் பால் திரும்பிச்சுன்னா டெல்லியோட பேட்டிங் லைனப் வந்து அவ்வளோ சிறப்பான பேட்டிங் லைனப் இல்லை. கொஞ்சம் வந்து ஸ்பின் எதிர்க்கு அவங்க கொஞ்சம் தே கேன் கொலாப்ஸ் லிட்டில். அண்ட் ஜட்டு வந்து கொஞ்சம் டேர்ன் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷேக்கி பேட்டிங் லைனப் கிடைச்சிச்சுன்னா டக்குன்னு 2-3 விக்கெட் எடுத்துட்டு வருவாரு. ஸோ அதுதான் என்னுடைய பிக்ஸ். ஐ அக்ரி. நான் இதுல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். சப்போஸ் சென்னை முதல்ல பேட்டிங் ஆடி ஒரு 200 210 அந்த மாதிரி போட்டு வார்னர் சேஸுக்கு வந்தாருன்னா பயங்கர பிரஷர்ல வருவாரு. அதனால மேபி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் வைப்பேன் வெங்கி. டாஸை பார்த்து நம்ம பண்ணலாம். டாஸை பார்த்து பேட்டிங் தென் ருத்ராஜ் கைக்வாட் நான் கேப்டன் போட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஏன்னா ஒன் ஆஃப் தோஸ் டூ ஹூவர் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு நல்ல பிரகாசமா சான்சஸ் இருக்கு தட் தே வுட் கோ வெல் இன் திஸ் மேட்ச்னு எனக்கு தோணுது. பட் நானும் அப்படிதான் யோசிப்பேன். டெஃபினட்டா வந்து டிசி முதல் பேட்டிங்னா வார்னரை பிளைண்டா கேப்டனா போடுவேன். ஆனா வந்து சிஎஸ்கே முதல்ல பேட்டிங்னா ப்ராப்ளி ஐ வில் பி இன்க்ளைன்ட் ருத்ராஜ் கைக்வாட கேப்டனா போட்டுட்டு மேபி அப்ப ஹெட்ஜ் பண்றதுக்கு மிச்சல் மார்ஷை வைஸ் கேப்டனா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாஸை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் மக்களே. இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்குவாட பாத்துருவோம். இப்போ ஃபைனல் ஸ்குவாட் ஒரு சப்ஸ்டிட்யூட்ஸ் ஆட் பண்ணிடலாமா வெங்கி? பிஃபோர் ஆட் பண்ணிடுவோம். சப்ஸ்டிட்யூட்ஸ் வந்து நான் யாரெல்லாம் போடலாம் யோசிக்கிறேன்னா, எனக்கு முதல் சப்ஸ்டிட்யூட் வந்து ஐ வில் ப்ராபபிலி புட் நம்ம அவர் எங்க இருக்காரு, அவரு கீழே வரணும். we'll have to come down. Mustafizur Rahman, the man in form, the man with the golden arm. ஸோ அவரை நான் நிச்சயமா போட்டுடலாம் யோசிக்கிறேன். ரெண்டாவது சப்ஸ்டியூட்டா ஆண்ட்ரிக் நோக்கியா. ஏன்னா பிரமாதமா போட்டுட்டு இருக்காரு. என்னோட மூணாவது சப்ஸ்டியூட் வந்து நான் வந்து ட்ரிஸ்டன் சப்ஸ் போட போறேன் வெங்கி. ஏன்னா எனக்கு வந்து அவரு நல்ல எக்ஸ் ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, கரெக்ட். நாலாவது I'll go with அஜிங்கிய ரஹானே. ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸ். மக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஸ்டியூட்ஸ் போடுறது முக்கியம். ஏன்னா நீங்க எடுத்த பிளேயர் சப்போஸ் 11ல விளையாடல அப்படி அண்ட் நீங்க வந்து டாஸ் போது பிஸியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்ஸ்டியூட்ஸ் வந்து உங்களுக்கு உள்ள வந்துருவாங்க. ஃபைனல் டீமை பார்ப்போம் ஃபார் டிசி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நம்பர் 13. ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் சிவன் துபே, டேவிட் வார்னர் கேப்டன், டேரில் மிச்சல், ருத்ராஜ் கைக்வாட், நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், ரச்சின் ரவீந்திரா, அக்ஷர் பட்டேல், மிச்சல் மார்ஷ், ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன், குல்தீப் யாதவ், மதீஷா பத்திரானா அண்ட் 4 சப்ஸ்டிடியூட்ஸ். யாரு முதல்ல பேட்டிங் பண்றாங்கிறத பார்த்து நீங்க கேப்டனையும் வைஸ் கேப்டனையும் சேஞ்ச் பண்றதா இருந்தா சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு கட் ஃபீல் நல்லா இருக்குன்னு தோணிச்சுன்னா நீங்க வந்து நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸியோ இல்ல ஆண்ட்ரிக் நோக்கியாவியோ இல்ல கலீல் அஹமதியோ நீங்க உள்ள கொண்டு வரலாம். இதுதான் இன்னையோட ஃபேண்டசி டீம். பார்த்து என்ஜாய் பண்ணீங்க நம்புறோம். உங்க ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டும் கொடுங்க. எங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபேண்டசி விளையாடுங்க. உங்க எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஃபேண்டசிலன்னு சொல்லுங்க. நாங்களும் எங்களோட ஃபேண்டசி ஸ்கோரை வந்து கமெண்ட்ல கண்டிப்பா போடுறோம். அடுத்த சிஎஸ்கே மேட்சுக்கு முன்னாடி உங்களுக்கு திரும்ப அடுத்த தலை ஸ்குவாட் எபிசோடோட வரோம். அது வரைக்கும் உங்க ஹோஸ்ட் வெங்கி அண்ட் என்னோட இணைஞ்சிருக்கிற அது சிசி எங்க கிட்ட இருந்து நன்றி, வணக்கம். Happy IPL and happy playing fantasy. Bye-bye. Bye.